பாலக்கீரை தொக்காங்க. ஆமாங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்கிறீங்க. பாய். புதுசாக இந்த மாதிரி புதுசாக நறுக்கி வச்சுக்கணுங்க. சரிங்களா? லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். லைட்டாக ஊற்றிக்கலாம் போதும். பாருங்கள், இந்த அளவு தான். கொஞ்சோடு தான் வெந்தயம், இந்த அளவில் மல்லி, வரமல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஜீரகம், வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற வரமிளகா, அடுத்து இந்த அளவில் புளி, அடுத்து கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கட்டு எடுத்துருக்கிறேன். ஒரு கட்டுக்கு தேவையான. சரி, இப்போ எல்லாத்தையும் போட்டு உணக்கிடலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த அளவு போதுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த அளவில் எடுத்துக்கோங்க. நல்லா உரித்து இந்த அளவில் சின்ன வெங்காயம், இந்த அளவில் பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கணும் மக்களே. நல்லா வெங்காயத்தை உடைக்கிடணும். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் மக்களே. நீங்கள் இப்போ இந்த செய்முறையில் ஒரு நாள் செஞ்சு பாருங்களேன். இதை போதும். பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. வரணும் எல்லாம் ஆரட்டும். மசாலா பொருள் வெங்காயம் எல்லாம் ஆரட்டும். அடுத்து கடாயை வச்சுக்கலாம். மசாலாவை நல்லா அரைக்கணும் மக்களே. ஆரட்டும். அடுத்து இதை பார்த்துக்கலாம். கடாயை வச்சாச்சு. இதில் பாலாக்கீரையை புதுசாக நறுக்கிக்கோங்க. நான் திருப்பி சொல்கிறேன். அப்போ சீக்கிரமாக நமக்கு நல்லா மசஞ்சிரும். நம்ம வணங்கும் போதேமும் நமக்கு நல்லா மசஞ்சிடணும். இப்போ இது போட்டுக்கலாம். பாலாக்கீரை யாருமே இந்த செய்முறையில் செய்யலாம்.
பாருங்கள் எவ்வளோ போட்டோம் பார்த்தீங்களா, நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கூட கொஞ்சமாக ஊற்றுங்க, அப்போ நல்லாயிருக்கும் வணக்கி எடுக்கும்போது. கடுகு பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. அதனால் வெங்காயம் ஆறுனதுக்கப்புறம் மசாலா வெங்காயம் நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. கடுகு வெடிச்சாச்சு, ஒரு 3 வரமிளகாய், கருவேப்பிலை, புளி காட்டணும் பார்த்திங்களா, இந்த புளியை நல்லா ஊற வச்சு நல்லா இப்படி கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுக்கோ. அதை போட்டுக்கலாம். ரொம்ப புளி போடாதீங்க மக்களை, ரொம்ப போட வேண்டாம், ரொம்ப கம்மியாக போட வேண்டாம். நான் காட்டினேன் பார்த்தீங்களா, ஒரு கட்டுக்கு அந்த அளவில் போடுங்க, நல்லாயிருக்கும். கீரையை போட்டுக்கலாம். பாலாக்கீரை எப்பயுமே தனித்தனியாக வரும். வணக்கம் 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 தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். அது டேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப நல்லது. பாலாக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த செய்முறையில் நீங்கள் தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எத்தனை கையில் கிடச்சாலும் நீங்கள் விட மாட்டீங்க, சூப்பராக இருக்கும். இது தெரியாமல் போச்சே நமக்கு அப்படின்னு நினைப்பீங்க. செஞ்சு பாருங்க, பாருங்கள் சூப்பராக இருக்கும். நம்ம ஏன் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற சொன்னான்னு சொன்னால், நம்ம 2 நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். பாருங்க ஒட்டவே ஒட்டாது, பார்த்தீங்களா, சட்டியில் ஒட்டவே ஒட்டாது, நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கூட கொஞ்சம் எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கோங்கன்னு சொல்கிறது. கெடவும் கெடாது, நல்லா தண்ணி இல்லாத வடிக்கு நல்லா நீங்கள் வணக்கி நல்லா எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்கள். இது நமக்கு தெரியாமல் போச்சே, இந்த அம்மா ஃபஸ்ட்லேயே இது செஞ்சு போட்டிருந்தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இங்கே ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே லேகிய மாதிரி வருது பார்த்தீங்களா.
ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க எப்படி சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்களா. அழகாக சாப்பாடு இப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. பாலாக்கீரை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்த்தங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. இந்த செய்முறையில் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு லைக் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நான் சூப்பர் வழியாக சந்திக்கலாம். நன்றி, பாய்.